ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி எனக்கு லார்ஜ் டேட்டாவில் நான் இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி டேட்டாவை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஆக்டிவ் ரோ, அதாவது இப்போ நான் இந்த செல்லை கிளிக் பண்ணேன்னா எந்த ரோவில் இருக்கும் அதே போல் எந்த காலமில் இருக்குங்கிறத ஈஸியாக ஹைலைட் பண்ணுறதான் பார்க்க போகிறோம். ஓகே, அது எப்படின்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த டேட்டாக்கு வந்து ஆட்டோ செலெக்ஷன் பண்ணுமோ அந்த டேட்டாவை கண்ட்ரோல் கொடுத்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் நியூ ரூல் கொடுத்துங்க. நியூ ரூல் கொடுத்துட்டு லாஸ்ட் ரூல் செலக்ட் பண்ணிவிட்டு 2 ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ ரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேஸ்ட் பண்ணுறேன். இந்த ஃபார்முலா போட்டுங்க. என்னென்னா ஜஸ்ட்டு ஈக்குவல் டு போட்டு ரோ, அதுக்கப்புறம் டபுள் ப்ராக்கெட் ஈக்குவல் டு செல் டபுள் கோட்டுக்குள்ளே ரோ போட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மெட்டில் என்ன கலர் நம்ம வந்து செலக்ட் ஆகணுமோ அந்த கலரை வந்து ரேண்டமாக நான் இப்போ சும்மா செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த கலர் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ரோக்கு பண்ணிவிட்டோம். அதே போல் காலமுக்கு பண்ணணும். இந்த மாதிரி கண்ட்ரோலியை கொடுத்து டேட்டா செலக்ட் பண்ணிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் நியூ ரூல் மாதிரி லாஸ்ட் ரூல் செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் இந்த மாதிரி காலம் டபுள் ப்ராக்கெட் மறுபடியும் ஒரு ஈக்குவல் செல் டபுள் கோட்டுக்குள்ளே சிஓஎல் மட்டும் போட்டால் போதும். ஃபுல்லாக காலம் டைப் பண்ண தேவையில்ல. இங்கே ஃபார்மேட்டிங்கில் வேறு ஒரு கலர் செலக்ட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ஓகே கொடுத்துட்டு இப்போது நமக்கு வந்து ஒரே ஒரு இது மட்டும் நம்ம ஸ்டெப்ஸ் அடிஷ்னலாக பண்ணணும். என்னென்னா இந்த மாதிரி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு வியூ கோடில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுனில் ஒர்க் ஷீட்டுன்னு செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து டார்கெட் டாட் கால்குலேட் இந்த மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த செல்லை கிளிக் பண்ணுறீங்களோ அந்த செல்லுக்கு நேராக இருக்கிற ரோ அண்ட் காலம் இது செலக்ட் ஆயிரும். இது வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ரைட் சைடு வந்து ஈஸியாக வந்து டேட்டாஸ் நிறையா இருக்குன்னா இந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணி பார்க்குறதுக்கு, அதுபோல் காலம் வந்து இருந்ததுன்னா நம்ம கீழே அப்படியே டேரெக்டாக மூவ் பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இதில் ஒன்று நம்ம நோட் பண்ணணும். என்னென்னா இந்த விபிஏ கோடுன்னு ஒன்று போட்டோம் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரோ மாதிரி ஒரு காலம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த கோடு போட்டிங்கன்னா ஜஸ்ட்டு கண்ட்ரோல் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த கோடு ஒர்க் ஆகாது. அதுக்கு நீங்கள் எப்போயுமே இந்த மாதிரி ஏதாவது கோட் விபிஏ கோட் யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட்டு இந்த ஃபைலை மேக்ரோ ஃபைலாக சேவ் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் மேக்ரோ எனேபிள்டு ஒர்க் புக்னு இருக்கும். இந்த ஃபைலை நீங்கள் சேவ் பண்ணாதான் மறுபடியும் ஓப்பன் பண்ணும்போது இந்த மேக்ரோ அப்படியே இருக்கும். இல்லைன்னா நார்மல் ஃபைலை அப்படியே கண்ட்ரோல் கொடுத்தீங்கன்னா இந்த மேக்ரோ ஒர்க் ஆகாது. ஒவ்வொரு டைம் நீங்கள் அந்த மேக்ரோ மேனுவலாக போடுற மாதிரி இருக்கும்.